உங்களை வரம்பை தாண்டி நீங்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக வெக்கப்பட்டு போயிருந்தீங்க. உங்களுக்கு கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி கொடுத்துருக்கிறார், ஒரு பாட்டம் லைன் கொடுத்துருக்கிறார், ஒரு கோடு கொடுத்துருக்கிறார். அந்த கோடை தாண்டி நீங்கள் உங்களை புகழ்ச்சிக்கு நீங்கள் செய்யறீங்க, இடம் கொடுக்காதீங்க, உங்களை நீங்கள் போட்டு கொள்ளாதீங்க, உங்களுக்கு பெருமை பாராட்டாதீங்க, தாழ்மையாக இருக்க பழகிங்க. எப்போ கோட்டை விட்டு எப்படி தாண்டி பாருங்க, நிச்சயமாக வெக்கம் உங்களை என்ன செய்யும் மத்தியிலே அங்கே வெளிப்படும். வாசிக்கலாம். வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். பார்த்தீங்களா? அதாவது ஒரு கல்யாணத்தை அழைக்கும் போது நீ போய் முந்திரி கொட்டும் போது சீட் எடுக்கிறத உட்கார்ந்து என்ன செய்வோம், உன்னோட பெரிய மொத்தம் வந்தானா அந்த கல்யாணம் அழைத்த என்ன செய்வான், கொஞ்சம் இன்ச்சு பின்னாடி பார்த்தீங்களா அவங்க உட்காரட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு என்னவோ மாறிடும், வெக்கமா. ஏன் அந்த இடத்துல வெக்கம் உண்டாயிடுச்சு? நீ சொல்ல வேண்டியதுன்னு அந்த இடத்துல வசனம் உங்களுக்கு முதல் சீட்டில் உட்காந்து கத்தரை ஒரு நாள் வெக்க விட்டு போகிறேன், நான் பின்னாடி போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதுன்னு சொல்ல முடியாது.